அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஞானமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன். நான் போற்றிடும். எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுமா? கர்த்தரின் பலனும் என் கீதமும் ஞானமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன். நான் போற்றி. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமா இருக்கிறார். நான் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹாய்க்கா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஹாய் அனிதா, நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாவே அது ஸ்பெஷல் தானே? அட, நாங்கள் அதை கேட்கலம்மா. இன்றைக்கி எல்லாரும் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சர்ச் ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்கே, அதை பற்றி கேட்குறோம். அதுவா, இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் கிட்ஸ் ப்ரோக்ராம், அப்போதான் ஸ்பெஷல். அப்போ இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் டேன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சர்ச்சுக்கே இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான். ஓ, கிட்ஸ் ப்ரோக்ராமா? அப்போனா இன்னைக்கு டான்ஸ் ட்ராமா இதெல்லாம் இருக்கும்ல? சூப்பர்ப்பா. சரி, கிறிஸ்மஸ்னு செலிப்ரேட் பண்ணுறோமே, இந்த கிறிஸ்மஸ்னால் என்ன? அப்போ என்ன தான் நடந்துச்சு? இந்த உலகத்தில் இருக்கிற பாவிங்களை ரட்சிக்க இயேசு பிறந்தார். அவரோட பிறந்தனால தான் நம்ம கிறிஸ்மஸ்னு செலிப்ரேட் பண்ணுறோம். பாவிகள்னா யாரு? திருடங்க, கொலைக்காரங்க, கொள்ளைக்காரங்க, இவங்களை ரட்சிக்கவா இயேசு பிறந்தாரு? இவங்களை மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவத்தில் தான் பிறந்தோம், பாவிகளாக தான் இருந்தோம். நாம் எல்லாரையும் ரட்சித்து நித்திய மீட்பை தருவதற்கு, அதாவது பரலோகத்தை தருவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். பரலோகத்தை விட்டு பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். சரி, நம்ம கிட்ஸ் எல்லாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? என்னடா உனக்கு எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க? நீ என்ன இந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாண்ணே, என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? இப்போ பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், மாமலை எடுத்து வைங்கடா.
எடு எடு சீக்கிரம் எடு. அண்ணே அண்ணே இன்னைக்கு ஒரு நாள்ண்ணே, வியாபாரமே இல்லைண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்களேண்ணே. என்னது வியாபாரம் இல்லையா? மாமலை எடுத்து வைக்கிறியா இல்லை கடையை உடைக்கட்டுமா? ஐயோ ஐயோ வேண்டாண்ணே, காடையிலேருந்து வியாபாரமே இல்லை. இருங்க, யார்கிட்டையாவது வாங்கி தரேன். இப்போ எப்படி வந்துச்சு? அந்த பயம் இருக்கணும். டே நீ என்னடா பண்ணுற? காலேஜில் படிக்கிறப்ப நீ எவ்வளோ நல்லா படிப்ப, இப்போ ஏன்டா உன் புத்தி இப்படி ஆயிடுச்சு? பணம் சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும். அப்போ தாண்டா நம்ம பிழைக்க முடியும். டே வேண்டாண்டா, இதெல்லாம் நல்லதே இல்லைடா. டே நீ இப்படியெல்லாம் ஏமாத்துனீன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கு தாண்டா நஷ்டம். அது இந்த நாட்டில் ஏமாத்துறவங்களுக்கு தாண்டா நல்ல வாழ்க்கை. நானும் என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வசதியாக இன்றைக்கி இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் நான் இப்படி இருக்கிறது தாண்டா. டே இது ரொம்ப தப்புடா. இது ஒரு நாளைக்கு உனக்கு ரொம்ப ஆபத்தாக வந்து முடியும்டா. என்னங்க, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஐயோ என்னாச்சு? நான் உடனே வரேன். டாக்டர் டாக்டர், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? எவ்வளோ பணம் செலவானும் பரவாயில்ல, என் ஒய்ஃபை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க டாக்டர். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க சார். உங்கள் ஒய்ஃபுக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய வியாதி. இந்த நோயை குணமாக்க இந்தியாவில் எந்த மருத்துவமும் இல்லை. உடனடியாக நீங்கள் அவங்கள ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போனால் வேணால் குணமாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஷூரிட்டி கிடையாது. கடவுள் தான் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றணும். போங்க. டே நண்பா, என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். டே நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது, சரியா? டே என்ன வேணாலும் சொல்லுடா, என் ஒய்ஃபை காப்பாற்றினா அதுதான் எனக்கு போதும். இயேசுவை நம்புடா, இயேசு உன் ஒய்ஃபுக்கு உயிர் கொடுப்பார்றா. நேரம் கிடைக்கிறப்ப என்னையும் மதம் மாற்ற பார்க்குறிய பத்தியா? ஐயோ இல்லவே இல்லைடா, நீ மதம்லாம் மாற வேண்டாம். இயேசுவை எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுடா, இயேசு நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார்றா. டே நான் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேனே, என்னால் எத்தனையோ குடும்பம் அழிஞ்சிருக்கு. அப்படி இருக்கப்போ ஜீசஸ் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நீ கேட்டேன்னா நிஜமாக உனக்கு உதவி செய்வார்றா. நிஜமாவா சொல்கிற? ஆமாண்டா, இதே மாதிரி தான் பைபிளில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு சகேயு. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானவனாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஐயா இதோ வருகிறேன். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்.
ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். டே நண்பா, இயேசு என்ன மன்னிப்பாரடா? எப்படா? கண்டிப்பாக மன்னிப்பார். உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப உன் ஒய்ஃபை இயேசுப்பா நிச்சயமாக சுகமாக்குவார். இயேசுவே, என்னை மன்னிங்கப்பா. என்னங்க சீக்கிரம் வாங்க. இப்போ எனக்கு நெஞ்சு வலியே இல்லைங்க. என்னமோ எனக்குள்ள நடந்துடுச்சுங்க. நான் நல்லா இருக்கேங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றினீங்க. அதுக்கு நன்றி இயேசுவே. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. என் தேவனாகிய ஆண்டவரே, உன்னை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 86:12. தேங்க்யூ. தன் சகோதரனை படைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நினைக்கிறான். 1 யோவான் 2:11. மரித்தேன், ஆனாலும் இதோ சகா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். யோவான் 1:18. நீங்கள் நினையாத நாளில்களையே மனுஷகுமாரன் வருவான். அதனால் நீங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் 44. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். சங்கீதம் 34:1. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். மத்தேயு 7:7. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னை தேசத்தில் பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பெலனையும் உன் ஆடுகளின் மந்தியையும் ஆசீர்வதிப்பார். உபகமம் 7:13. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் மேல் மரியாள். லூக்கா 1:27.
But she was greatly troubled at the saying and tried to discern what sort of quitting this might be. Luke 1:29. The angel said, "Do not be afraid, Mary. You have found favor with God." Luke 1:30. இதோ கர்ப்பராகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயராக. லூக்கா 1:31. அவர் பெரியவராகி ஒரு உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றார். லூக்கா 1:33. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. தேவதுக்கு நோக்கி இது எப்படியா என்றார். லூக்கா 1:31. லூக்கா 2:11-14. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Isaiah 9:6-7. For to us a child is born, to us a son is given, and the government will and he will be called Mighty Lord, Wonderful Counselor, Everlasting Father, Prince of Peace. Of the greatness of his government and peace there will be no end, and he will reign on David's throne and over his kingdom, establishing and upholding it with righteousness and justice, and the zeal of the Lord will accomplish this. ஏசாயா 61:1-4. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கெஞ்சு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தேங்க்யூ. ஏசாயா 61:5-8 வரை. மறுஜாதியார் நின்று கொண்டு தங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். அது நிமித்தம் தாங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்.
ஏசாயா 61:9-11. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் குறிப்பாய் மகிழ்கிறேன், என் ஆத்துமா தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி தன் நகைகளினால் சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணீர் விளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதம் 23:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். பலமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. செவிகளை திறந்து செவ்வாகன தகன பலியையும் பாவ நிவரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் உடைய நிழலின் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம் கோட்டை கூக்குவான், என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் கூகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேளுகுமானவும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பறவில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் உளுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் அதை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் நீங்கள் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அது உன்னை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு எனக்காக தமது தூதங்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடங்காதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விடியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கபடியாய் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 21.
சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன், வானம் விட்டு பூமி வந்த பாலன். சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். ஓஹோ, கன்னிமாரி பயிற்றில் பாலனாக வந்ததுக்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம். கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை மகிமை
தூதர் பாடிட பாரில் தீர்க்கர் தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார்
என்னப்பா பிரச்சனை? ஏன் நிறுத்த சொல்றீங்க? என்னாச்சு? அப்புறம் என்ன சும்மா அல்டிமேட்னு ஏதாவது புரியற மாதிரி பாடினா தானே புரியும். இப்போ என்ன, உனக்கு பாட்டு புரியல அவ்வளோதானே, புரியுற மாதிரி பாடுறேன் கேளு. ஸ்டார்ட் மியூசிக். சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
call him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, He's the Savior of the world, Savior of the world. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, He's the Savior of the world, Savior of the world, Savior of the world. அடேங்கப்பா, நம்ம சர்ச்சே சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ரோக்ராம்னால ரொம்ப சந்தோஷத்தினால இருக்காங்கல்ல. ஆமாம், எல்லார் முகத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம்னு. நம்ம சண்டே ஸ்கூல் கிட்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இயேசுவின் பிறப்பை நற்செய்தியாக சொன்னாங்க. பெரியவங்களாகிய நம்மளும் இயேசுவின் பிறப்பை நற்செய்தியாக சொல்லுவோமா? சொல்லலாமே. இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம் தேவாதி தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். சபையார் அனைவருக்கும், போதகர் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும், சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ எல்லாருக்கும் சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் gift தர போகிறாரு. எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாங்க, எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும், ஸ்மால் கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரும் வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாங்க. அப்படியே லைனில் இல்லைங்க, அப்படியே லைனில் இல்லைங்க, லைனில் இல்லைங்க, லைனில் இல்லைங்க, அப்படி திரும்பி எல்லாரும் வாங்க, அப்படி திரும்பி இல்லைங்க. ஓகே ஓகே, அப்படியே சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி இல்லைங்க, பெரிய பசங்களாம் பின்னாடி இல்லைங்க. சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படியே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். எல்லாரும் அலையிலே சொல்லுங்க பாப்போம். எப்படியோ பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்ன மாதிரி இந்த வருஷம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். அப்படியே டீச்சர் எல்லாம் சண்டே கிளாஸ் எல்லாம் டீச்சர் சரி அதை முன்னாடி கொஞ்சம் க்ளோஸ்அப் வாங்க அப்படியே எல்லாருக்கும் நீங்களும் வாங்க வாங்க வந்து நில்லுங்க வாங்க. வேற யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஸ்டேஜில் வாங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாரும் வாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாரும். நட்டே இருந்தா பின்னாடி ஓகே. அப்படியே தாத்தா பக்கத்தில் நின்னுக்கோங்க. ரைட், ஓகே, ரைட்டா.
இன்னொருக்கா எல்லாரும் கரங்களை தட்டி சாண்டா கிளாஸ் அப்படியே முன்னாடி வாங்க. எல்லாருக்கும் பரிசுகளை கொடுப்போம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். லைன்ல நில்லுங்க, அப்படியே லைன்ல நில்லுங்க, அப்படியே லைன்ல இருங்க, அப்படியே லைன்ல இருங்க. கிளாஸ் வந்து அங்கிருந்து கொண்டாந்துருக்காரு. சரியா? எல்லாம் ஏசாப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே. எல்லாரும் வாங்காதவங்க வாங்குங்க. வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சா? gift வாங்காதவங்க யாரா இருக்கீங்களா? சரி, பேர் பண்ணிடலாமா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க, முடிச்சுட்டு வருங்க. எல்லாரும் வந்துருச்சா? வாங்க. ரொம்ப தேங்க்ஸ், வந்தது ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வருஷம் வரணும். சரியா? எல்லாம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிங்க. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லாம் மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க தாத்தாக்கு. மேரி கிறிஸ்மஸ். ஓகே ஓகே, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அந்த சிறுவர்கள் நிகழ்ச்சியை நீ நல்ல முறையில் முடிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவருக்காக பழுகி பெருகி பூமியை நிரப்புறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக அவளுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தாளந்துகளினாலும் பல உயர்வுகளை இந்த பிள்ளைகள் சென்று கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிற பிள்ளைகளாய், சபைக்கு சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கர்த்தரால் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.